ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி கூட போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான கலர் நான் எடுத்திருக்கேன். ஒயிட்டு, க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், அடுத்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த 3 கலர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொண்டு போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் ஸ்கேலில் வந்து 6 அடி அளந்துக்கோங்க. என்ன கையிலையும் நீங்கள் அளந்துக்கலாம். நம்ம கையில் நீளம் வச்சு இது அளவுக்கு வச்சு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் கையில் தான் அளப்பேன். இது மொத்த வயர் பார்த்திங்கன்னா மொத்தம் நான் 24 வயர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த க்ரீனு இப்படிலாம் சொல்லி இத்தனை வயர் எடுத்தனால கிடையாது. ஒரு முத்தை போட்டு நடுவில் க்ரீன் கொடுத்தா 2 பூ ஒயிட்டு, அடுத்து பிங்க் கொடுத்தனா 2 பூ ஒயிட்டு. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் தூர் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் தூர் போட்டிருக்கேன். மொத்தம் 24 முத்து போட்டிருக்கேன். அடுத்து அந்த ஃபுல்லாக போட்ட பின்னாடி அந்த பக்கத்தில் நம்ம தூர் போட்டோம்ல, அந்த வயரை எடுத்து அளவு வச்சு தான் நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் முத்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இது பண்ணி உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூட போட போகிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா போட்டுகிட்டே இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த கூடை லைட்டாக எடுத்து லைட்டாக மடக்கிட்டு அதே சைஸ்க்கு வச்சு அந்த மடக்கி அதை அப்படியே லைட்டாக மேலே விட்டு அது பள்ளமாக இருக்க சைடை உள்ளே அந்த 2க்கும் இடையில அந்த உள்ளே விட்டு அதை கைக்குள்ளே பிடிச்சி அதை முத்து மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அதை கீழே இழுத்து அப்புறம் மேலே இழுத்திங்கன்னா முத்து நாட்டு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம முத்து லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் 2 வயரும் சமமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் இத்தினோண்டு டிஃப்ரென்ஸ் தான், ஒன்றும் இல்லை. ரொம்ப டிஃப்ரென்ஸானா முத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து முத்து போட்டுக்கலாம். பாருங்கள் நான் அப்படியே முத்து போட்டுக்கிட்டே வரேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா பாருங்கள் முத்து உங்களுக்கு ஏதாவது குழப்புச்சா இல்லை புரியலைன்னா கூட திரும்பி மெதுவாக வச்சு கூட பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எப்படி வயரை எப்படி சுற்றி எப்படி கொண்டு எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். இவ்வளோ தான். பாருங்கள் மெதுவாக தான் முத்து போட்டுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தாவே உங்களுக்கு புரியும் எப்படி முத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள். அடுத்தது முத்து போட ஆரம்பித்தாச்சு. நான் மெதுவாக தான் போடுறேன் உங்களுக்காக, நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இப்போ 4 முத்து போட்டிருப்பேன். ஒரு 2 முத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ அந்த லைன் முடிச்சுட்டு மொத்தம் 2 லைன் முடிச்சிருக்கேன். அடுத்த லைன் பார்க்கலாம் வாங்க. நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலைனாலும் நல்லா அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நீங்கள் முதல்ல கூட போட்டாலும் உங்களால் போட முடியும். அடுத்து நம்ம ஒயிட் எடுத்துக்குவோம். ஒயிட் எடுத்துகிட்டு அதே நீளத்துக்கு பக்கத்தில் இப்போ பின்னும் இல்லை அந்த நீள வயர் எடுத்துக்கோங்க. அந்த நீளத்துக்கு வச்சே நம்ம மடக்கணும் வயரை. அப்போ தான் கரெக்டாக வரும் கூட. ஏன்னா கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு வச்சு அளந்து இப்போ ஒயிட்டு அளந்து எடுக்கிறேன். எவ்வளோ இருக்கா எவ்வளோ சரிசமமாக அந்த முத்து போகிற அளவுக்கு அளந்து எடுக்கிறேன். எடுத்து லைட்டாக அதுவும் மடக்கிட்டு உங்களுக்கு முத்து போல காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்படி கலர் மாற்றி போட்டால் தான் கூட அழகாகவும் தெரியும். நமக்கு ஒரே கலர்லாம் போட்டோம்னா நல்லா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கவே தெரியும் உங்களுக்கு கூட எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் போடும்போது எதிர்பார்க்கவே இல்லை கூட இவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியல. ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் போட்டேன். இப்போ கூட லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணவும் கூட அவ்வளோ செம்மையாக இருக்குது. கூட கஸ்டமரே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ பாருங்கள் முத்து நாட் போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு மெதுவாக தான் போகிறேன் பாருங்கள். அடுத்த 3வது லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது முத்து போட்டுட்டு, ஏன்னா முத்து போடும்போது கொஞ்சம் வயர் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, இல்லை லூஸ் ஆகிக்கிட்டே வரும். அடுத்த முத்து லைட்டாக வயர் எடுத்து ஒரு சுற்றிக்கிட்டு அந்த கீ வயர் எடுத்து மேலே விட்டு அது இந்த ஹோல் சைடுக்குள்ளே உள்ளே விட்டிங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ளே சரியாயிடுச்சு. அப்படி கீழே அப்படியே இழுத்துட்டு அது மேலே இருக்க வயரை அப்படியே இழுத்துருங்க. அவ்வளோதான் ஒரு நாட்டு. சிம்பிள் தான் நாட்டு போடுறது, அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. நீங்களும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போக ஈஸியாகிக்கிட்டே தான் இருக்கும். நான் மெதுவாக தான் போகிறேன். நல்லா பாருங்கள். ஃபீடாக கூட போடலை. உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் நான் இந்த நாட் ரொம்ப மெதுவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் 3 நாட் போட்டிருக்கேன். அடுத்த நாட் உங்களுக்கு ஃபுல்லாக அடி போட்டுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு, எவ்வளோ நீளம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தவங்களுக்கு தெரியும். தூர் ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்டு பாருங்கள். இது மொத்தம் 24 வயரு. அகலம் 12 போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலைக்கு போனதுனால
கொஞ்சம் பசங்கனால கொஞ்சம் டிஃபன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், கொஞ்சம் அகலமாக கேட்டிருந்தனால ஒரு முத்து நான் எப்போயுமே வந்து 11 முத்துலாம் போடுவேன் அகலம் வந்து. இவங்க கொஞ்சம் அகலம் வேணும்னு சொன்னால் நான் ஒரு முத்து சேர்த்து 12 போட்டிருக்கேன். அவங்க பார்த்தாவே தெரியும். தூர் நல்லா வந்து அழகாக இருக்குது, உங்களுக்கு தூர் பார்க்கவே அழகாக இருக்கும்னால கூடையும் நல்லா நம்மளுக்கு அழகாக தான் வரும். இப்போ வந்து நம்ம சுற்று வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் வயர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். க்ரீனை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து அதே நீளம் வைக்கணும்லாம் தேவை கிடையாது. லைட்டாக சின்னையாக வந்து ஒரு ஓரத்தில் சின்ன மடக்கிட்டால் போதும். அதை வந்து நம்ம கோர்க்க தான் போகிறோம். அதனால் வந்து ஒரு 4 முத்து இல்லைன்னா 3 முத்து, ஒரு 3வது முத்தில் கூட போடுங்க. உங்கள் இஷ்டம் வந்து 3வது முத்து இல்லை 4வது முத்தில் கூட போட்டுக்கலாம் ஒரு முத்து வந்து. இப்போ நான் வந்து 3வது முத்தில் தான் நான் போட்டிருக்கேன். 3வது முத்தில் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள். லைட்டாக வந்து எப்பயும் அந்த வயர் எடுத்து சுற்றிக்கிட்டு அது இந்த வயரை எடுத்து இந்த வயரை மடக்கி இது உள்ளே விட்டு இது லைட்டாக அப்புறம் வந்து இந்த வயரை வந்து கீழே இருக்க வயர் மேலே விட்டுறணும். அப்புறம் வந்து கீழே இழுத்து மேலே இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. முத்து என்றைக்குமே நமக்கு வந்து லூஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போது வீடியோவில் சொல்லியிருப்பேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது முத்து போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 2வது முத்து இப்போ வயர் ரோல் அதை வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த ரோல் வந்து இருக்கட்டும். அதில் தான் முத்து போட்டுக்கிட்டே நம்ம வரணும். எடுத்துகிட்டு அடுத்த லைன் அப்படியே சுற்றி உள்ளே விட்டு பாருங்கள் நான் எப்படி விடுறேன்ட்டு. இவ்வளோதான், சிம்பிள் தாங்க. முத்து போடுற கூட போடலாம், அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நிறையா பேர் சொல்லுவாங்க, ஐயோ கூட போடுறது கஷ்டம், இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம கற்றுக்கிட்ட எல்லா நாளுமே முடியும். இது வந்து நம்ம வந்து இப்போ வீட்டில் இருக்க கேர்ள்ஸ்க்கு இது ஒரு ஒர்க்கு மாதிரி. ஆமாம், சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். நமக்குன்னு ஒரு 10 ரூபா இருந்தால் தாங்க நம்ம வந்து பரவாயில்ல, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த க்ரீன் கலர் வந்து 4 லைன் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இந்த பிங்க் வந்து அடுத்தாங்க. அது எல்லாமே 4 நாள் மொத்தம் வந்து நான் ஹைட்டுமே மொத்தம் நான் 24 தான் ஏற்றணும். 24 லைன் ஏற்றிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக 4 நாளாக நான் ஏற்றி வந்திருப்பேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் 24 தான் போகணும். இல்லை, நீங்கள் வந்து இப்போ கீழே தூரி 24 போட்டிங்களா முத்து வந்து அதில் நீங்கள் மேலே ஏற்றும் போது ஒரு முத்து கம்மி பண்ணிக்கோங்க. மொத்தம் 23 போட்டால் போதும். எப்போயுமே எந்த கூடைக்குமே ஒரு முத்தை நீங்கள் எத்தனையோ இப்போ 25 முத்து போட்டால் ஒன்றை கம்மி பண்ணிவிட்டு 24 போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. மொத்தம் நான் 23 போட்டிருக்கேன். அடுத்து வந்து நான் வயர் தான் கோர்க்கணும். அடுத்து வயர் எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள். வயர் வந்து மேலே நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணி விட்டுருவோம். எனக்கு வந்து வயர் கொஞ்சம் தான் மிச்சப்பட்டுச்சு, கரெக்டான சைஸு அளவு, அதனாலன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து முத்துலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும் வயர்னால, லாஸ்ட் வயரில், அதனால் டைட் பண்ண முடியாது. அதனால் வயர் இழுத்து தான் ஒரு முத்துக்குள்ளே விட்டு இன்னொரு முத்து இப்படி தான் எடுத்துக்கிட்டே போகணும். இது ஏன் தெரியுமா நம்ம கோர்க்க, இது வந்து கூட வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு டைட்டாக கிடைக்கும். இந்த வயர் வந்து வேஸ்ட்டாக வெட்டி விடுறதுக்கு இப்படி கோர்த்தாலுமே நம்ம கூட வந்து எந்த பொருள் வச்சாலுமே ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி தான் ஒரு முத்து விட்டு விட்டு கோருங்க நீங்கள் கூட பண்ணுறீங்கன்னா. இப்போ அடுத்த வயர் எடுத்து கோர்க்காமப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2-3 வயர் மட்டும் வந்து நான் சொல்லி காமிக்கிறேன். அடுத்து நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு முத்துக்கு ஒரு முத்தை விட்டு ஒரு முத்து வந்து வயரை சொருகுனா போதும் உங்களுக்கு. அடுத்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொருகிட்டு காமிக்கிறேன் கூட எப்படி வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா வெயிட்டும் தாங்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து கூட வந்து நான் சொருகிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவ்வளோதாங்க, ஈஸி தான் கூட சொருகிறது கூட. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ ரொம்ப டைம் எடுக்க போகுது அப்படின்னு. அப்படிலாம் நினச்சோம்னா நம்ம கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வாங்குகிற கஸ்டமரும் நம்மகிட்ட பரவாயில்ல, இவங்க வந்து நல்லா கூட பண்ணி கொடுத்தாங்க, நமக்கு 4 பேர் ரெஃபர் பண்ணணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து கூட போடணும். இப்போ நல்லா கூட போட்டுட்டேன் பாருங்கள். வந்து வெளியே ஃபுல்லாக கூட பெரட்டி தான் நான் போட்டேன். இப்போ வந்து பெரட்டணும் வெளி பக்கத்தை. இப்போ பாருங்கள், நான் காதுலாம் போட்டுட்டேன். கூட மொத்தமாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு நான் வந்து எப்போயுமே ஒரு சின்ன பூ கொடுப்பேன் அங்கங்கே. இது கொடுக்கல, ஏன்னா இது பார்க்கவே கூட வந்து நல்லா லுக்காக இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்துச்சுனால முடிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா அகலமும் நல்லா கைப்பிடியும் போட்டாச்சு. ஏன்னா வந்து வண்டியில் கொடுத்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து கைப்பிடி சின்னையாக தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ தான் வந்து அது உரசாது அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடியாக சின்னையாகவும் நல்லா போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இது மாதிரி வீடியோ வேணும்னாலும் என்கிட்ட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் வீடியோ தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.